நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரானுக்கு பக்கத்துல ஒரு ராட்சச போர்க்கப்பலை இறக்கியிருக்காங்க இந்தியா. அப்படியே அமெரிக்கா ஆடி போயிருக்கு நண்பர்களே. இதுதான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருது. அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்தியா ஒரு பரபரப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஆடி போக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு அதிரடி சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற பத்தியும் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா கடுமையான பதிலடி ஒன்றா இந்தியா கொடுத்திருக்காங்க. உங்களுடைய அனுமதி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கடுமையான பதிலடி கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, Instagramலயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயே நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மேல போர் புரிஞ்சிட்டு வர்றாங்க. இது மத்திய கிழக்குல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் ஏற்றுமதி நடக்கும் ஈரானுடைய ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியா உள்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ஹார்முஸ் ஜலசந்தியின் நுழைவாயிலாக இருக்கும் ஓமன் வளைகுடாவில் ரேடார்ல சிக்காத சக்தி வாய்ந்த INS சூரத் போர்க்கப்பலை நம்முடைய நாடு நிலைநிறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரமாக போர் புரிஞ்சிட்டு வர்றதை நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்துட்டு வரோம். ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் போர் தீவிரமாக நடந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஈரானும் கடுமையான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவுடைய ராணுவ தளம், கடற்படை தளம், விமான தளம் இருக்கும் நாடுகளை குறிவச்சு ஈரான் தாக்குதலை நடத்திட்டு வருது. இந்த போர் இந்திய பெருங்கடல் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஈரானுடைய ஐரிஸ் டெனா அப்படிங்கிற போர்க்கப்பல் மீது இந்திய பெருங்கடல் அருகே அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தி அந்த கப்பலை மூழ்கடிச்சிச்சு. இதுல 87 பேர் வரைக்கும் பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது இந்த போர்க்கப்பல்ல உள்ளவர்களுக்கு இலங்கை கடற்படை உதவி செஞ்சுட்டு வராங்க. மேலும் இந்த விஷயத்துல அமெரிக்காவை நம்முடைய நாடு கண்டிக்கல அப்படின்னு மத்திய அரசை எதிர்கட்சியினர் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இப்பேற்பட்ட நிலையில தான் திடீரென நம் நாட்டின் சக்தி வாய்ந்த INS சூரத் போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஹார்முஸ் ஜலசந்தியின் நுழைவாயிலாக அறியப்படும் ஓமன் வளைகுடா கடல் பகுதியில் நம்முடைய நாட்டுடைய நவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட INS சூரத் போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த INS சூரத் போர்க்கப்பல் 2025 ஜனவரி மாதம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பல்ல இருக்கும் 75% உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பமாகும். ப்ராஜெக்ட் 15P திட்டத்தின் 4வது மற்றும் கடைசி போர்க்கப்பலாக இது உருவாக்கப்பட்டது. நம் நாட்டில் இருக்கும் போர்க்கப்பல்கள்ல அதிநவீன வசதி கொண்ட போர்க்கப்பல்கள் ஒன்றாக இது இருக்கு. இது 7400 டன் எடை கொண்டது, 163 மீட்டர் நீளம் கொண்டது. இதுல இருக்கும் 4 கேஸ் டர்பைன்கள் காரணமாக 30 நாட்ஸ் வரையிலான வேகத்தை எட்டக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது ஸ்டெல்த் வகை போர்க்கப்பலாகும். இதனால இந்த கப்பல் எதிரிகளுடைய ரேடார்ல சிக்காது. இந்த கப்பல்ல இருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஏவ முடியும். AI தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் அமைப்புகளுடன் வடிவமைக்கப்பட்ட நம் நாட்டின் முதல் போர்க்கப்பல் இதுவாகும். அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணை, பராக் 8 ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணைகள், நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் கனரக டார்பிடோ குழாய் லாஞ்சர்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்களை இந்த போர்க்கப்பல்ல இருந்து ஏவி எதிரிகளை அழிக்க முடியும். இதனால இந்த INS சூரத் போர்க்கப்பல் போர்ல எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்துவிட்டு ஈரானுக்கு திரும்பி சென்ற ஈரானுடைய டெனா போர்க்கப்பலை இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தி மூழ்கடிச்சிச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஓமன் வளைகுடாவில் நம்முடைய நாடு பலம் வாய்ந்த INS சூரத் போர்க்கப்பலை நிலைநிறுத்தியிருக்கு. இது பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க இந்த போர்க்கப்பல் களமிறக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இருந்தாலும் தற்போதைய சூழல்ல இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு வரும் போர்க்கப்பல்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் முன்னெச்சரிக்கைக்காகவும் தான் அப்படின்னும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவிலிருந்து செல்லும் கப்பல்களுக்கும் இந்தியாவுக்கு வரும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. மேலும் தேவைப்பட்ட அரபு நாடுகளில் இருக்கும் இந்தியர்களை வெளியேற்றவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காகவும் தான் இந்த INS சூரத் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இதே வேளையில இன்னொரு சம்பவத்தை இந்தியா செஞ்சிருக்காங்க. அதாவது ஈரானுடைய இன்னொரு போர்க்கப்பலுக்கு இந்தியா பாதுகாப்பு வழங்கி வரும் முக்கிய தகவல் கிடைச்சிருக்கு. IRIS லாவன் அப்படிங்கிற ஈரானுடைய போர்க்கப்பல் கடல்ல தவித்த போது இந்தியா உடனடியாக அந்த கப்பலை மீட்டு கொச்சியில நிலைநிறுத்தியிருக்காங்க. இதனால அமெரிக்கா கிட்ட சிக்காம அந்த கப்பல் தப்பிச்சது மட்டும் இல்லாம 183 மாலுமிகள் உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக ஈரானுடைய போர்க்கப்பலுக்கு இந்தியா பாதுகாப்பு அளிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற புதிய தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த போர்க்கப்பலுடைய அதாவது ஈரானுடைய போர்க்கப்பலுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IRIS லாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்க்கப்பல் தற்போது கொச்சியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. நம் நாட்டில் நடந்த கடற்படை அணிவகுப்புக்காக இந்த போர்க்கப்பல் வந்திருந்தது. அதுக்கப்புறமா ஈரானுக்கு புறப்பட்டது. கடந்த 28ஆம் தேதி இந்த போர்க்கப்பல் இந்தியா அருகே கடல்ல பயணித்திருக்கு. அப்போது திடீரென தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனையடுத்து ஈரான் போர்க்கப்பல்ல இருந்து இந்தியாவிடம் உதவி கோரப்பட்டிருக்கு.
இந்த கப்பல்ல இருக்கும் 183 மாலுமிகளும் பாதுகாப்பாக கொச்சியில தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி நம்முடைய நாடு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து IRIS லாவன் போர்க்கப்பல் கொச்சியில பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் தொழில்நுட்ப கோளாறை எதிர்கொண்ட பிப்ரவரி 28ஆம் தேதி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போரை தொடங்குச்சு. ஒருவேளை இந்த போர்க்கப்பலும் பயணம் செஞ்சிருந்தால் அமெரிக்காவால் வீழ்த்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னதாக இந்தியாவில் பயிற்சி முடித்து சென்ற ஈரானுடைய ஐரிஸ் டெனாவை அமெரிக்கா தாக்கி மூழ்கடித்ததுக்கு இந்தியா உதவவில்லை அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. ஆனா அது உண்மை இல்லை. இலங்கை மீட்பு படையினர் உடனடியாக மீட்பு பணியை தொடங்கிய நிலையில அதுக்கப்புறமா இந்திய கடற்படையும் இணைஞ்சாங்க. இது பற்றி இந்திய கடற்படையும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் போர்க்கப்பல்ல இருந்து அபாய சிக்னல் கிடைச்சதுமே உடனடியாக தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டது. இலங்கையுடைய மீட்பு முயற்சிகளை விரைவுபடுத்த நீண்ட தூர கடல் கண்காணிப்பை மேற்கொள்ளும் விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் உயிர்காக்கும் உடைமைகளை கொண்ட இன்னொரு விமானமும் அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்தின் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட INS தரங்கினி கொச்சியிலிருந்து INS இக்ஸக் அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து தேடுதல் பணிக்கு உதவி செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல யாருக்கு யார் பர்மிஷன் கொடுக்கிறது அப்படின்னு அமெரிக்காவை வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்தியா. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் சூழல் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு உலக அரங்கில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உருவாகும் நிலை வந்திருக்கு. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு உருவாகாமல் இருக்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் கொள்முதல் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில தான் ரஷ்யா கிட்ட இருந்து அடுத்த 30 நாட்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாக அமெரிக்கா வெளியிட்ட செய்தி இந்திய அரசியல்ல பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் சமீபத்திய தகவலின்படி பார்த்தோம்னா, இந்தியாவுடைய கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் LPG இருப்பு மிகவும் திருப்திகரமான நிலையில இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ளும் வகையில மாற்று எரிசக்தி ஆதாரங்களை இந்தியா ஏற்கனவே தயார் நிலையில வச்சிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில சிக்கியிருக்கும் எரிசக்தி அளவை விட தற்போது நம்ம கிட்ட கூடுதலான எரிசக்தி ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு அரசு வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. தற்போதைய தேவையை பூர்த்தி செய்ய போதுமான கையிருப்பு இருக்கிறது மட்டுமில்லாம விநியோக பற்றாக்குறையை ஈடுகட்ட உலகின் பிற புவியியல் பகுதிகளிலிருந்து இறக்குமதி அதிகரிக்கும் திட்டமிடப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி கொள்கையில ரஷ்யா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. 2022ஆம் ஆண்டுக்கு முன்பே வரைக்கும் இந்தியாவுடைய மொத்த இறக்குமதியில ரஷ்யாவுடைய பங்கு வெறும் 0.2% மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் தற்போதைய புள்ளி விவரங்கள் வியக்கத்தக்க மாற்றத்தை காட்டுது. பிப்ரவரி மாத இறக்குமதி பார்த்தோம்னா இந்தியாவுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவுடைய பங்கு 20% உயர்ந்திருக்கு. தினசரி இறக்குமதி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்தில் மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு 1.4 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த அதிரடி மாற்றம் சர்வதேச சந்தையில விலை ஏற்ற இறக்கங்கள் இருந்த போதிலும் இந்தியாவுடைய எரிசக்தி தேவையை நிலையாக வைத்திருக்க உதவி இருக்கு. மேங்களூர் பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட இருப்பதாக பரவி வரும் செய்திகள் முற்றிலும் தவறானவை அப்படின்னு அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையம் தடையின்றி இயங்கிட்டு வருது மற்றும் போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு அங்கே இருக்கு. நாட்டின் சமையல் எரிவாயு தேவையை கருத்தில் கொண்டு அனைத்து LPG சுத்திகரிப்பு நிலையங்களும் தங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கு. மேலும் பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக உள்நாட்டு நுகர்வு தேவையை ஈடுகட்ட பயன்படுத்துறதுக்கு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இது சந்தையில தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அமெரிக்கா சொல்றதுனால தான் நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எங்கள் நாட்டு மக்களுக்கும் எங்கள் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கு. யாருடைய அனுமதியும் கேட்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணெய் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை இந்தியா கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல ஈரான் போர்ல உள்ள நுழைஞ்சிருக்கு ரஷ்யா. அதாவது ஈரான் அரபு நாடுகளை தாக்குச்சு இல்லையா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னும் ட்ரம்ப்பை கதற விட்டுருக்கிறாரு புட்டின் அவர்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட 7 நாடுகளில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சு ஈரான் தாக்குனது இதன் பின்னணியில் ரஷ்யா கொடுத்த ஐடியா தான் இருக்கு அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. அதாவது எந்தெந்த நாடுகளில் அமெரிக்காவுடைய விமான தளம், கடற்படை தளம், ராணுவ தளம் இருக்கு அப்படிங்கிற பற்றிய முக்கிய தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா தான் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல தான் வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில பக்ரைன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்பட 7 இடங்கள்ல அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அமெரிக்க ராணுவத்துடைய கட்டளை மையம், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு முனையங்கள், ரேடார்கள் உள்ளிட்டவற்றை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்தே அந்த நாடு ரஷ்யாவுடன் நெருக்கமாக செயல்பட தொடங்கினாங்க. மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ராணுவம், கடற்படை, விமானப்படைகளுடைய சொத்துக்கள் பற்றிய உளவு தகவல்களை ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரான் தற்போது வலுவிழந்துள்ள நிலையில ரஷ்யா வழங்கும் தகவல்களை வைத்து செயல்பட்டு வருது. ஈரானுக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கு. இருந்தாலும் ஈரானுக்கு சீனா எந்த ஒரு ராணுவ உதவிகளையும் செய்யல. இதுக்கு முக்கிய காரணம் ரஷ்யா கூட ராணுவம் சார்ந்த உறவை ஈரான் வலுவாக வச்சிருக்காங்க.
ஆனால் ரஷ்யாவை போல் சீனாவுடன் ஈரான் அந்த மாதிரியான பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை கொண்டிருக்கல. இதுதான் சீனா உதவி செய்யாததுக்கு முக்கிய காரணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவும் ஈரானையும் எடுத்துக்கிட்டோம்னா நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்காங்க. 2022 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் மீது போரை தொடங்கினாரு. இந்த சமயத்தில் ரஷ்ய ஈரான் இடையிலான உறவு அதிகரிச்சது. அதிநவீன ட்ரோன்களை உற்பத்தி செய்ய தேவையான தொழில்நுட்பங்களை ரஷ்யாவுக்கு ஈரான் கொடுத்தாங்க. இதனை வைத்து தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் யுக்ரைனுடைய பல இடங்களில் புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தினாங்க. இதுக்கு கைமாறாதான் தற்போது ஈரானுக்கு ரஷ்யா உதவி செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னதாக இந்த தகவலை நியூயார்க் டைம்ஸ் செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இதன் மூலம் ஈரான் போரில் நேரடியாக தலையீடு செய்யலைனாலும் நட்பு நாடு அப்படிங்கிற வகையில் ஈரானுக்கு உளவு தகவல்களை அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.